அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பெருமாளுக்கு புரட்டாசி மாசத்துல 3வது வாரத்துல போற தளிகை வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எங்க வீட்டு முறைப்படி எப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே என்னோட ஹஸ்பண்டும் என் பையனும் போய் யாசகம்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அதுக்குள்ள வந்து லஞ்ச் எல்லாம் பிரசாதம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணேன்னா சக்கரை பொங்கல், அப்புறம் கொஞ்சம் வெள்ளை சுண்டல் மூக்கல்ல வச்சு சுண்டல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, பாயாசம், வெண்பொங்கல் 5 வகை சாப்பாடு தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் லெமன் சாதம், கொஞ்சம் புளி சாதம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், கொஞ்சம் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு, அப்பளம், வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வடை. இதுதான் வந்து நான் வந்து பிரசாதமாக சாமிக்கு பண்ணி வச்சுருந்தேன். பூஜை வேலை எல்லாமே வந்து என் மாமனாரும் மாமியாரும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விளக்கு நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. இந்த பூஜை பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி வேறு மாதிரி வேறுபடும். நாங்கள் எப்படி கும்பிட்றோன்றதை இதை பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி கும்பிட்றதா இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தாம்பூல பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை போட்டுட்டு அதில் வந்து சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் 5 வகை சாப்பாடு, வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம், தயிர் வடை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவிளக்கு வந்து போட்டுட்டு பழம்லாம் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து சூரியன்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுட்டு வச்சிடணும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே ரெடி பண்ணிவிட்டு வெளியே வந்து சாமி கும்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு 3 இலை போடுவோம் நாங்கள். அதில் நடு இலையில் பார்த்திங்கன்னா பழம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நடு இலையில் சக்கரை பொங்கல், 5 வகை சாப்பாடு, வடை எல்லாமே வச்சுட்டு சைடில் இருக்க இலையில வந்து சாப்பாடு, பொரியல், அதுக்கப்புறம் வந்து அப்பளம், வடை அந்த மாதிரி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ண பிளேட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வந்து கோலம் போட்டுட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கே வந்து நம்ம வந்து தேங்காய் உடைச்சி தீபாரத்தனைலாம் காட்டிட்டு அங்கேருந்து வந்து கோவிந்தா சொல்லிட்டு வந்து கற்பூரம் வந்து கணக்கு 11 கணக்கு, ஒத்தப்படையில் 9 கணக்குன்னு வச்சுட்டு வெளியேருந்து உள்ளே வச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு நம்ம போவோம். இப்படி தான் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கோம். கோவிந்தா சொல்லிட்டு நல்லா தீபாரதனைலாம் காமிச்சிட்டு வெளியேந்து உள்ளே வந்து அந்த கணக்கு சொன்னல கற்பூரம் 11 இல்லைன்னா 9 அந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து ஏற்றிக்கிட்டே போகணும். எல்லா திங்ஸும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படி தான் வந்து பெருமாளை வந்து வெளியேந்து நம்ம வந்து வீட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து ஐதீகம். பார்த்திங்கன்னா வந்து எல்லா கற்பூரத்தையும் ஏற்றியாச்சு. அப்புறம் இலைக்கு நடுவில் வந்து 3 கற்பூரம் ஏற்றியாச்சு. இங்கேயும் வந்து தேங்காய் உடைச்சி தீபாரதனைலாம் காமிச்சிட்டு எல்லாரும் வந்து நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டோம். இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து இந்த தளிகை வந்து போடுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து என்னோடய வீடியோவும் என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.